வணக்கம். தீர்க்க சுமங்கலி பவ என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்வோம். தீர்க்க சுமங்கலி பவா என்ற ஆசிக்கு மனைவி கணவனிடம் 5 மாங்கல்யம் பெற வேண்டும் என்று அர்த்தம். அதாவது திருமணத்தில் 1, 60 வயது சஷ்டியப்த பூர்த்தியில் 1, 70 வயது பீமரத சாந்தியில் 1, 80 வயது சதாபிஷேகத்தில் 1, 96 வயது கனகாபிஷேகத்தில் 1 என்று இவைகள் பற்றி ஒரு சிறு விளக்கம். சஷ்டியப்த பூர்த்தி, பீமரத சாந்தி, சதாபிஷேகம், கனகாபிஷேகம் போன்ற சடங்குகளை நடத்திக் கொள்வது என்பது எல்லோருக்கும் வாய்த்து விடுவதில்லை. பெரும் பாக்கியமும் பூர்வ புண்ணியமும் செய்தவர்களுக்கே இந்த மணவிழா காணும் பாக்கியம் அமைகிறது. இது போன்ற வைபவங்கள் பொதுவாக ஆயுள் விருத்தியை பிரதானமாக கொண்டே அமைகின்றன. சகல தேவர்களையும் மகிழ்விக்கும் பொருட்டு அன்றைக்கே வேத பாராயணங்களும் ஹோமங்களும் நடைபெறுகின்றன. உறவு முறைகள் கூடி நின்று குதூகலப்படும் போது சஷ்டியப்த பூர்த்தி தம்பதியரின் மனம் மகிழும். நமக்கென்று இத்தனை சொந்தங்களா என்கின்ற சந்தோஷம் அவர்களின் மனதில் பரவசத்தை ஏற்படுத்தும். பூமி 360 பாகைகளாகவும் அந்த 360 பாகைகளும் 12 ராசி வீடுகளாகவும் பிரிக்கப்பட்டுள்ளன. இந்த 360 பாகைகளையும் கடந்து சென்று ஒரு வட்டப்பாதையை பூர்த்தி செய்வதற்கு சூரியனுக்கு 1 ஆண்டும், செவ்வாய்க்கு 1.5 ஆண்டும், சந்திரனுக்கு 1 மாதமும், புதனுக்கு 1 வருடமும், வியாழனுக்கு 12 வருடங்களும், வெள்ளிக்கு 1 வருடமும், சனி பகவானுக்கு 30 வருடங்களும், ராகுவுக்கு 1.5 வருடங்களும், கேதுவுக்கு 1.5 வருடங்களும் ஆகின்றன. இந்த சுழற்சியின் அடிப்படையில் ஒருவர் ஜனித்து 60 வருடங்கள் நிறைவடைந்த தினத்துக்கு அடுத்த தினம் அவர் பிறந்த நாளன்று இருந்த கிரக அமைப்புகளும் வருடம், மாதம் போன்றவையும் மாறாமல் அப்படியே அமைந்திருக்கும். மிகவும் புனித தினமான அன்றுதான் சம்பந்தப்பட்டவருக்கு சஷ்டியப்த பூர்த்தி வைபவம் மிகவும் ஆச்சாரமான முறையில் தெய்வாம்சத்துடன் நிகழ வேண்டும். சஷ்டியப்த பூர்த்தி தினத்தன்று வேத பண்டிதர்களின் முன்னிலையில் நிகழ்த்தப்பட வேண்டும். பூஜையின் போது 84 கலசங்களில் தூய நீரை நிரப்பி மந்திரங்களை உச்சரித்து ஹோமங்கள் நடைபெறும். ஆம், ஹோமங்கள் அவசியம் நடைபெற வேண்டும். அங்கே உச்சரிக்கப்படும் வேத மந்திரங்களின் சத்தம் மூலம் கலசத்தில் உள்ள நீர் தெய்வீக சக்தி பெற்று ஆற்றலுடன் புனிதமடைகின்றது. பின்னர் அந்த கலசங்களில் உள்ள நீரை கொண்டு சஷ்டியப்த பூர்த்தி தம்பதியினருக்கு அபிஷேகம் நடைபெறும். அபிஷேகத்துக்கு பயன்படும் இந்த 84 கலசங்கள் எதை குறிக்கின்றன என்றால், தமிழ் வருடங்கள் மொத்தம் 60 என்பதை நாம் அறிவோம். இந்த 60 ஆண்டுகளுக்கான தேவதைகளையும் இந்த தேவதைகளின் அதிபதிகளாகிய அக்னி, சூரியன், சந்திரன், வாயு, வருணன், அஷ்டதிக் பாலகர்கள், பாலாம்பிகை, அமிர்தகடீஸ்வரர், நவநாயகர்கள் என்று சேர்த்து குறிப்பதற்காகத்தான் 84 கலசங்கள் என்பது ஐதீகம். பிரபவ முதல் விஷு வரையான 15 ஆண்டுகளுக்கு அக்கினி பகவானும், சித்திரபானு முதல் தொன்முகி வரையுள்ள 15 ஆண்டுகளுக்கு சூரிய பகவானும், ஹேவிளம்பி முதல் விரோதிகிருதி வரையுள்ள 15 ஆண்டுகளுக்கு சந்திர பகவானும், பரிதாபி முதல் அட்சய வரையுள்ள 15 ஆண்டுகளுக்கு வாயு பகவானும் அதிபதிகள் ஆவார்கள். தன்னுடைய 60வது வயதில் ஐம்புலன்களால் வரும் ஆசையை வென்ற மனிதன் 60 வயதில் இருந்துதான் தனது என்ற பற்றையும் துறக்க முயல வேண்டும். தன்னுடைய மகன், மகள், சொந்த பந்தம் என்ற கண்ணோட்டம் மறைந்து உற்றார் உறவினர் அனைவரும் தன் மக்களே, எல்லோரும் ஒரு குலமே என்கின்ற எண்ணம் 70 வயது நிறைவில் பூர்த்தியாக வேண்டும். தான் தனது என்ற நிலை மறந்து அனைவரையும் ஒன்றாக காணும் நிலை பெற்றவர்களே 70வது நிறைவில் பீமரத சாந்தியை கொண்டாடும் தகுதியை பெறுகின்றார்கள். காமத்தை முற்றிலும் துறந்த நிலையே பீஷ்மரத சாந்திக்கான அடிப்படை தகுதியாகும். 70வது வயதில் இருந்து ஒவ்வொரு மனிதனும் தன்னை சுற்றி உள்ள எல்லா உயிர்களிலும் இறைவனை காண முயல வேண்டும். ஒவ்வொரு உயிரிலும் உறையும் இறைவனுடன் உரையாட பழகிக்கொள்ள வேண்டும். அவனுக்கு ஜாதி, மதம், இன பேதம் எதுவும் இல்லை. இப்படி அனைத்திலும் இறைவனை, அனைத்தையும் இறைவனாக காணும் நிலையை ஒரு மனிதன் 80 வயதில் பெறும்போதுதான் சதாபிஷேகம், சகசிர சந்திர தர்சன சாந்தி 1000 பிறை கண்டவன் காணும் தகுதியை அவன் அடைகிறான்.
அப்போது சதாபிஷேகம் செய்து கொள்ள வேண்டும். இறையோடு இரண்டரக் கலந்து இறை சிந்தனை கொண்ட தம்பதிகளுக்கு 96 வயதில் கனகாபிஷேகம் செய்து இந்த ஜென்மாவின் 5வது மாங்கல்யம் பூட்டி தீர்க்க சுமங்கலி பவா ஆசிக்கு உரியதாக அமைகின்றது என்று இன்று தீர்க்க சுமங்கலி பவா என்ற வைபவத்தை அழகுற வடித்த அடியேன் தித்திக்கும் தாய்த்தமிழில் தவிட்டாத தேன் கலந்து சிறுவாணி நீர்ப்பாயும் சிறப்பான கோவையில் வாழும் செந்தமிழ் அரசி திருமதி தேன்மொழி ராஜமாணிக்கம். நன்றி.